ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்முடைய நண்பர் ஒருத்தங்க, அதாவது நம்முடைய ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், நம்முடைய வீடியோக்கள் பார்த்து தொடர்ந்து நம்ம கமெண்ட் பண்ணக்கூடிய நம்முடைய தோழி முசாமில் அமீரா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோக்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆதவர்ஜுனாவை பற்றி தப்பான ஒரு நேரட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் முழுமையாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால முழுக்க இன்னைக்கு ஆதவர்ஜுனா மையப்படுத்தி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள் தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராகவும் சரி, விஜய்க்கு எதிராகவும் ஒரு கட்டமைக்கப்படுது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது தமிழை வச்சுக்கிறதுல தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியதான் ஆதவர்ஜுனா. ஸோ கட்சியில் அவரோட பொதுச்செயலாளர் விஷயம் வந்திருக்காரு, அவரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன அவரையும் பார்த்தீங்கன்னா சில நேரம் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கூடிய நிர்மல்குமார், அருண்ராஜ், ஸோ இப்போ ராஜ்மோகன், இவங்கள பற்றிலாம் எந்த ஒரு கருத்தும் சரி, எந்த ஒரு வதந்தியும் சரி, விஜய்க்கு எதிராகவோ தமிழை வச்சுக்கு எதிராகவோ உள்ளுக்குள்ள எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எந்த ஒரு வதந்தியும் வராமல் முழுக்க ஆதவர்ஜுனா மையப்படுத்தி மட்டுமே இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பரப்பப்படுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அந்த கட்சியில் கொஞ்சம் ரொம்ப ஒரு வலிமையாக இருக்கார். இவங்களை விட ஏன் வலிமையாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் பணபலத்தில் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஆள் தான். மார்ட்டின் அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாரிசாக இருக்கிறனால, இதுக்கு முன்னாடி திமுக ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தனால, பிரசாந்த் கிஷோர் திமுக வேலை பார்த்து அங்கேருந்து கூட்டு வந்ததுனால, இப்படி நிறைய இடங்களில் ஒரு மையப்புள்ளியாக ஒரு அதிகார கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால அவரை முதல்ல டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அவரை டார்கெட் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணனா கட்சியில் ஒரு பிளவுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் திமுக வந்ததுனால அவர் ஒரு திமுக ஸ்லீப்பர் செல்லு, இவர் கட்சியை உடைக்க போறாரு, விஜய்க்கு எதிராக பேசுவார் பாருங்க, விஜய்க்கு அவருக்குமே சண்டை வரும், கொஞ்ச நாள்ல விஜய புறந்தள்ளிட்டு இவர் பெருசா வருவாரு பாருங்களேன், விஜய் பேசுறது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், நான் 6 இவ்வளவு நேரம் பேசுறாரு, விஜயோட நல்லாவே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவை பயங்கரமா இப்போ செட் பண்றாங்க. அதாவது இப்போ இவங்க வதந்திலாம் இப்படி இவ்வளோ பரப்புறாங்கல்ல, இப்போ அது வந்து முழுக்க நம்ம போய் நமக்கு தெரியும், இப்போ தமிழ் எல்லாமே தான் நினைப்பீங்க. ஆனால் எப்பவுமே ஒரு முழுக்க ஒரு பொய்யை மட்டும் நம்ம பரப்புனாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு பொய்யை பெருசாக நம்ம கட்டமைக்கணும், அதுக்கு சிறிதளவில் ஒரு உண்மை தேவைப்படுது. ஸோ இப்போ இவங்களுக்கு கிடைச்ச உண்மை ஆதவர்ஜுனா பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனா அன்னைக்கு லாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜில் பேசினார்ல, இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ மட்டும் பொதுக்குழுவில் பேசும்போது நல்லா பேசிட்டு ஒரு ஃப்ளோவில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திமுகவுக்கு 10 வருஷமாக வேலை பார்த்தவங்களுக்கு நான் வந்து பிராயசித்தம் தேடிக்கிறேன், அங்கே ஏன் இருந்தேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட நஞ்சு விசுவாசம் இல்லையா, எங்களுடைய தலைவர் போன தேர்தலில் உங்களுக்கு 6வதான கருப்பு சுவருக்கு சைக்கிளில் ஓடிட்டு வந்தார், அந்த நஞ்சு விசுவாசம் கூட கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை போடுறாரு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அல்லா கிடைச்ச மாதிரி ஆயிட்டு. ஸோ அதாவது எப்படின்னா, விஜய் அவர்கள் முழுக்க திமுக எதிராகவே பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆட்களை, தங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வர்றதை ஆட்சி அமைக்கிறது, அப்போ இங்கே ஆட்சி இருக்கவங்கள கீழே இருக்கணும். ஸோ அப்போ திமுகவுக்கும் தனக்கு தான் எதிரிக்கிற மாதிரி பயங்கரமா அவங்கள எல்லா விஷயத்திலையும் ஒரு குடும்ப எதிரியை மனசு விமர்சிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களுடைய தலைவரே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே போன தேர்தலில் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாரு, உங்களுக்கு தான் ஆதரவாக செயல்பட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு பொதுமேடையில் சொல்லும் போது அப்போ அதுலேயே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்போ இது எப்படி பார்க்கறது, என்னடா இந்த ஆள் நல்லா தான் பேசுறது, இப்போ எதுக்கு எதிராக அப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். அப்போ இவர் வந்து இந்த கருத்தை விஜய் அவர்களுக்கு மீறி விஜய் அவர்களுக்கு எதிராக இவர் செயல்படுத்துறாரா அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக நிறைய ஜனங்கள் வரும். இப்போ நம்மளுக்குமே, இப்போ நானே இதை பார்த்துட்டே இருக்கும்போது சடன்னு ஏன்டா இருந்தாலும் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அதாவது முழுக்க அந்த பொதுக்குழுவில் ஆதவர்ஜுனா ஹைலைட்டாக பேசியிருந்தாரு, திமுக தூக்கி போட்டு போலன்னு பண்ணிட்டு இருந்தாரு, நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சட்டார் இந்த இடத்துல அந்த விஷயத்தை சொல்லும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது விஜய் அவர்களுக்கு ஒரு இழுக்காக தானே ஆகுது அந்த இடத்துல அப்படிங்கிறத என்னோட எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது பொதுவாக மக்களுக்கு இதான் பரப்பா, அப்போ இந்த விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கலாம். இதை வச்சுக்கிட்டு ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் வந்து இடையில வந்து தகராறு திரைமறைவில் இந்த பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாடா போடாங்கிற அளவு கூட சண்டை அடைஞ்சு அப்படின்ட்டு நக்கி கோபாலுங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்ல, முழுக்க திமுக செம்பு நக்கியா இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெருசாக கட்டமைக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ சீமான் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாலும் அது சீமான் கட்சியில் உங்க திமுக விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக வந்து சீமானெல்லாம் பெருசாக மதிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் என்னைக்கே பெருசாக வந்து ஆட்சி பிடிக்க போகிறது கிடையாது, அவங்க எதுவும் ஜெயிக்க போகிறது கிடையாது, அவங்க சும்மா ரோட் வரணும்னு கத்திட்டு போகக்கூடியவங்க. அதனால அவங்கள பெருசாக அவங்க டார்கெட் பண்ண நினைக்கல. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது, முழுக்க நிறைய மக்கள் சக்தியோட இளைஞப்படையோட அவர் வந்து நிற்காரு. கண்டிப்பாக தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவாருங்கிற பயம் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவர்களை மையப்படுத்தி நம்ம ஏதாவது இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், அந்த கட்சியில் சரி சரியில்லை இது சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதாவது நீங்கள் தலைவர் இருக்கும்போது தலைவர் இப்போ திமுக ஆதரவாக செயல்பட்டாருன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்போ அது எந்த மாதிரி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பிடிச்சிக்கிட்டு இப்போ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் ஆதரவுக்கும் இடையில வந்து கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. ஸோ அப்படின்னா அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது பொதுமக்களுக்கு எப்படி தோணுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம்ல இது நடந்த கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் மேடையிலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு. விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க,
நெல்சனுக்கும் விஜய் அவர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் நடக்கிற ஒரு பேட்டி ஒன்று வெளியாச்சுல, அந்த பேட்டியில் கூட விஜய் அவர்கள்ட்ட இந்த கொஸ்டின் அவர் கேட்பாரு. போன தேர்தலில் நீங்க சைக்கிளில் போனீங்களா, கருப்பு சோப்பு சைக்கிளா, அப்ப என்ன இதுக்காண்டி நீங்களே சொல்லிருங்க அதனுடைய பதில, யாருக்கு ஆதரவா செயல்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கு விஜய் அவர்கள் தெளிவா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எங்க பின்னாடி தாங்க அந்த பூத் இருந்துச்சு, என் பையனோட சைக்கிள் இருந்துச்சு, என் பையனை அதை எடுத்துட்டு நான் போனேன், போய் ஓட்டு போடுறது சாதாரண விஷயம் தான், இதுல வந்து பெருசா ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கு பதில அப்பவே கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போ இப்போ அதுக்கப்புறம் இவ்வளவுக்குள்ள அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து திமுக போட்டு போடணும்னு பிறந்துட்டு திமுக எதிராக எல்லாத்தையும் கட்டமைச்சிருக்கிற நேரத்துல உங்களுக்கு தான் எங்க தலைவரே பார்த்தீங்கன்னா ஆதரவு செயல்பட்டார், ஓட்டு போட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பொது வெளியில பேசினா அது எந்த மாதிரி எடுத்துக்க முடியும்? ஸோ அப்படிங்கும் போது அப்போ ஊடகங்கள் இதை எடுத்து விவாதிக்கும் போது ஆமா ஆஸ் நீங்களே அதுக்கு தானே வழிவகுத்திருக்கீங்க, அதை வச்சுன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சு கோடு போட்டாரு, அவங்க ஒரு வாடகை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனாவை ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பா விஜய் அவர்கள் திரைமறைவில் கேட்டிருப்பார், ஏன் நீங்க இந்த விஷயத்தை போய் சொன்னீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன் கேட்டீங்கன்னா இப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் அவரு பேசும்போதாவது அதை மறுத்து பேசியிருக்கலாம், ஆனா பேச முடியாது. அப்படி பேசினாங்க அப்படின்னா பாத்தீங்களா உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சரியா ஒண்ணு ஒரு இது இல்ல, விஜய் அவர்களை மீறி ஆதவர்ஜன் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாம் போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துல ஆதவர்ஜன் சொன்னது தப்புன்ட்டு அவரால் நியாயப்படுத்த முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? ஸோ அப்போ அது கடந்து போய் தான் திரைமறைவில் தான் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தை காட்டியிருப்பாரு, எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை வெளியே சொல்லணும், நீங்க சொல்லாமல் இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவரு சார் நான் ஃப்ளோவோட வந்துட்டு அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வாடா போடாங்கள சண்டை நடந்துச்சு, அதாவது எதிராக செயல்படுறாரு, அங்க வந்து புசியன் அணின்னு ஒரு அணி இருக்கு, ஆதவர்ஜன் ஒரு அணி இருக்கு, ஜானரக்ஷேமி வேற மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையில இந்த மீடியாக்கள் தொடர்ந்து பரப்புறாங்களே, அதெல்லாம் ஒரு மண்ணுமே கிடையாது, அப்படி எதுவுமே நடைபெறவில்லை. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இவ்வளோதான், அதை போயிட்டாரு, இங்கே இவர் போயிட்டாரு, அதை தூக்கிட்டாங்க, எஸ்எஸ்சி விஜயோட அப்பா தான் உள்ளது எல்லாம் பார்க்க போறாரு அப்படி இப்படின்னு ஒன்று உட்காந்து கட்டாங்க தெரியுமா? எல்லாமே அவங்களுடைய திரை கதை என்ன வசனங்களை என்னென்ன முடியுமோ, அவங்களால என்னென்ன கதை எழுத முடியுமோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முழு நேர வேலையை விஜய் அவர்களை ஏதாவது குறை சொல்லணும், அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு போடாம இழிவான ஒரு விஷயத்தை பரப்பி அந்த மக்களிடையே போய் அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் கையில் இருக்கு, நிறைய ஊடக சேனல் வச்சிருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு லீடு கிடைச்சா கூட அதை வச்சு விஜயாவில் அடிச்சுன்னு உடச்சுன்னு பார்க்காங்க. ஸோ அதோட மைய கருத்து மற்றபடி அந்த கட்சியில எந்த ஒரு பிளவுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா ஆதவர்ஜன் பார்த்தீங்கன்னா திமுக இருந்ததுனால திமுக என்ன மாதிரியான தில்லலங்கடி வேலையை பார்க்கும், எதிர்களை வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டுவாங்க அப்படின்னு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்த்து திமுக ஜெயிக்க வச்சவர். ஸோ அப்படிங்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் கூட சேர்ந்துருக்கிறது விஜய்க்கு ஒரு பலமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இவரை வச்சு நம்ம விஜய்க்கு எதிராகவும் இவருக்கு எதிராகவும் ஒரு பூசலை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அதை கட்சியை கொஞ்சம் நம்ம நகட்டிட்டோம்னா நம்ம ஈஸியா விஜயை அழிக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணோட்டமா இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, எந்த காலத்திலும் இவங்க நினைக்கிறது எதுவுமே செயல்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியை பொறுத்திருக்கும் யாருமே விஜய்க்கு மேல வரைய முடியாது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான் தமிழை வச்சு கொடுத்த பிராண்டு, விஜய்ங்கிற முகமும் விஜய்ங்கிற பேர் மூஞ்செழுத்து எழுத்து மட்டும் தான் அங்க, வேற யார் என்ன பண்ணாலும் அவரை தாண்டி நீங்க போக முடியாது. அது அவர் சொல்றதான் ஃபைனல், விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களை மையப்படுத்தி மட்டும்தான் 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா கொடி பறக்குது, தமிழை வச்சுக்கிறது கொடி, மற்ற யார் நம்பியும் கிடையாது. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா இதே ஆதவர்ஜன் பார்த்தீங்கன்னா கோடி கோடியா பணம் இருக்க விட்டாங்க. நீங்க எவ்வளவு பேர் கோடி கோடியா லட்சம் பணம் இருக்கு, பணம் இருக்கு எல்லாருமே பத்தி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப தமிழை வச்சுக்கிறதுல உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மைய புள்ளி தான் எல்லாம் சேருவாங்க. விஜய் தான் அங்க எல்லாமே, விஜய் கார்டு கட்சியே, விஜய் கிட்ட எல்லா செய்யணும், விஜய் கிட்ட அங்க ஒண்ணுமே கிடையாது. இதை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி புசியானந்த் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயை விட பெரிதாக புசியானந்த் அவர்கள் போட்டோ அடிச்சிருந்தாங்க, அப்போ ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்துருப்பாரு. எப்பா நான் அவரு கூட சேர்ந்து இருக்க போய் தான்ப்பா எனக்கே மதிப்பு, நான் தனியா இருந்தானே என் நிழல் கூட என்ன மதிக்காது, எல்லாமே தலைவர் தளபதியை நம்பிதான் எல்லாமே, அவர் சுத்தி எல்லாமே நடக்கும், அவர் தான் மெயின் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் இப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில விஜய் அவர்களை மையப்படி தான் எல்லாமே தவிர மற்றபடி யாருக்குமே எந்த ஒரு பெரிய அதிகாரமோ யாரை வச்சு நம்ம கையை பற்றி இதை பண்ணிட்டா அந்த கட்சியை அழிச்சிடலாம் உடச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அவங்களுடைய அறியாமல் சொல்ல முடியுமே, வேற ஒன்றும் கிடையாது. திமுக முழுக்க அதாவது நான் ஆதவர்ஜனா பெரிய ஒரு பணசக்தியாக ஒரு அதிகார பலமா தேவாக்கள் செயல்படுறாரு. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை விட அவங்க அதிகமாக பேசுகிற டைம் கொடுத்துருக்காருன்னா அது விஜய் அவர்கள் கொடுத்தது. ஸோ விஜய் அவர்கள் அவர் தலைவராக இருக்காரு, தலைவருங்கிறவர் அப்படி வந்து நின்னா அவர் பேசுகிற ஒரு 10 நிமிடம் பேசுறதுனா தெளிவாக இருக்கணும். சும்மா பேசுறது தான் அவங்க அதுதான் ஆட்களை வச்சிருக்காங்க, கொள்கை பிறப்பு செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அதனால தான் அவங்களுக்கு அதிகமாக நேரம் கொடுத்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பேசுறாரு. இப்போ சில நாம் தமிழ் வச்சு தும்பி சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை முறையில் இது சொல்லியிருக்கான்,
அதாவது தலைவரே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பேசுறாரு, கட்சியில் உள்ளவங்க அதிகம் பேசுறாங்க, தலைவர் 10 நிமிஷம் தான் பேசுறாரு. அப்படி தலைவர்னா அப்படிதான் பேசணும். உங்க தலைவர் மாதிரி நாலு முழுக்க கதறி கிடக்கூடாது, எங்க மேடை கிடைச்சாலும் போய் மைக்க வச்சுட்டு பேசிட்டு கதறி கிடக்கிறோம் அவர் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜனா அன்னைக்கு மேடையில அப்படி பேசிக்க கூடாது. அதாவது நல்லா ஃப்ளோவா பேசிருக்க மனுஷன் சடார்னு போயிட்டு அவரு அங்க இருந்தாரு, அதனால மன்னிப்பு கேட்கிறாரு, நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவ்வளவு நாள் திமுக வேலை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டு போகாத விட்டுட்டு தேவையில்லாம விஜய் அவர்களை பத்தி உங்களுக்கு ஆதரவா தான் அன்னைக்கு தேர்தலுக்கு எங்க தலைவர் ஓட்டு போட்டார், ஆதரவு செயல்பட்டார் அப்படின்னு தேவையில்லாம ஒன்று பேசி அதுதான் இப்போ இவ்வளோக்குள்ள சர்ச்சைகிட்டு இருக்குது. அவர் ஃப்ளோவில் பேசியிருந்தானா அதை இனிமேல் திரும்ப பண்ணாமல் இருக்கணும். இல்லை அதை மேலுமே மையப்புள்ளி அதை வச்சு பேசியிருந்தானா அது உண்மையில் தவறு தான். யாருன்னே உங்களுக்கு தெரியும். அதாவது கட்சி எல்லாமே வேற. ஆனால் திமுக கொள்கையில் நாங்கள் பண்ணுறோம், அவங்களுடைய கொள்கையை அவங்க சரியாக பின்பற்றல, அதனால தான் திராவிட கொள்கையை நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு பிடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி அவர் தான் ஓட்டு போட்டாருன்னா எப்படி? ஸோ அப்படியே அவர் இதுக்கு முன்னாடியே நான் ஒருத்தருங்க ஆதரவு செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த மேடையில் அவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஆதவர்ஜனா அதை தூக்கிட்டு வந்து ஏன் தான் தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் தெரியுது. ஆதவர்ஜனாவை மையப்படுத்துறதுக்கு, அவரை மையப்படுத்தி விஜய் வீழ்த்தலாம் நினைக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறது அவர் ஒரு வலுவா அந்த கட்சியில் இருக்காருன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயவர் தான் அங்கே மெயின். அவர் தான் வலுவா இருக்காரு, அவரை நம்பி தான் மற்றவங்களாம். ஸோ அவரை மீறிலாம் அங்கே யாரும் செயல்பட முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.